ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி அடுப்பே பற்ற வைக்காமல் எப்படி ஒரு யம்மியான ஸ்வீட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? வெறும் 3 பொருள் வச்சு ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கோங்க, 1 கப் எடுத்துக்கோங்க. மில்க் பவுடர், நான் எவ்ரிடே மில்க் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், 1/4 கப் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க், அதுவும் 1/4 கப் எடுத்திருக்கேன். இந்த 3 பொருளை வச்சு தான் நம்ம அடுப்பே பற்ற வைக்காமல் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட்டுங்கிறது திருவுன தேங்காய் தான், அதை காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இது கூட கண்டென்ஸ்டு மில்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நம்ம மாவு பிசைகிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஃபைன் டோவாக கொண்டு வந்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஒரு ஸ்பூன் கீயை போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டணும். அதுக்காக ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டினதுக்கப்புறம் இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் அதில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதே மாதிரி அந்த மீதி இருக்க மாவையும் சின்ன சின்னதாக போர்ஷனாக எடுத்து பால்ஸ் மாதிரி உருட்டி கோகோனட்டில் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்பவே சுலபமாக நம்ம 5 நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் பண்ணிட்டோம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா